ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஏஜ் மேன், அதாவது ரொம்ப வயசானவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப யங் ஏஜ்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறதுக்காக அவரு சின்ன பையனா இருந்தப்போ இருந்த வீட்டை பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? அங்க இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த வீட்ல இருந்து ஒரு ஸ்மால் கேர்ள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அங்க நடக்கிற இந்த கியூட்டான மொமெண்ட்ஸை பத்தி தான் இந்த ப்ரோஸ்ல கொடுத்துருப்பாங்க. அவங்க ப்ரோஸ்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ப்ரோஸோட சினாரியோ இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்டன் பிளேஸ், வீடு, அதுக்கு வெளியில இருக்கிற ட்ரீஸ், இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ல இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. Stood அப்படின்னா இவரு ஒரு கிராஸ் verge, ஒரு புல் தர மேல நின்னுகிட்டு இருக்காரு. நின்னுகிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த வாலை பார்த்து நின்னுட்டு இருக்காரு. So next, it hadn't changed much. The old house built with solid blocks of granite wasn't altered at all. ஸோ அந்த வீடு இன்னும் அவ்வளவா மாற்றம் அடையல, எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அவங்க இருக்கும்போது அந்த வீடு எப்படி கட்டினாங்களாம்? சாலிட் கிரானைட்ஸை வச்சுதான், சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் கல்லை வச்சுதான் அந்த வீடு கட்டியிருக்காங்களாம். அது யாருமே எதுவுமே ஆல்டர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. பட் தேர் வாஸ் a new outhouse and there were fewer trees. ஆல்சோ அங்க என்ன இருக்கான், எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு புதுசா ஒரு அவுட் ஹவுஸ் மட்டும் இருக்கான். ஆல்சோ நிறைய ட்ரீஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த ட்ரீ, அந்த வீடு வந்து ஃபுல்லா அப்படியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அவுட் ஹவுஸ் மட்டும் இருக்கு. அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. ஒரு விஷயத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. என்ன அப்படின்னாக்கா, அவர் இருந்தப்பவும் இருந்த ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஓகேங்களா, பலாமரம் இப்பவுமே இருக்கான். அந்த ஆல்சோ அந்த ட்ரீயோடைய ஷேடு, நிழல் வந்து வால் மேல படுதான். ஓகேங்களா? சோ அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட், he remembered his grandmother saying a blessing rests on the house where the shadow of the tree falls. And so the present owner must also be receiving the tree's blessing at the spot where he stood. There had once been a turnstile and as a boy he could swing on it. Also இவருக்கு என்ன ஞாபகம் வருதா, அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்ததும் அவங்க கிராண்ட்மா ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஹவுஸ் மேல மரத்துடைய நிழல் படுதோ அந்த ஹவுஸ்க்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த வகையில வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற பிரசன்ட் ஓனர் அந்த வீட்டுல ட்ரீஸோடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆல்சோ அந்த வீட்டுல வந்து ஒரு டர்ன் ஸ்டைல் இருக்கான். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கிட்ட ஒரு வீடுடைய என்ட்ரன்ஸ்ல கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டுக்கு பதிலா இந்த மாடல்ல அவங்க வச்சிருக்காங்க. இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய பார்க், பீச் அப்படின்லாம் போனோம்னா அதோடைய என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி கேட்டை வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு டைம்ல அந்த சைட்ல அந்த கேட் வழியா ஒருத்தவங்க மட்டும் தான் மூவ் பண்ணி போக முடியும். அப்படி ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அந்த கேட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ லைன் பை லைன் இன்னொருத்தவங்க போக முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்ல வச்சிருப்பாங்க. அந்த கேட்ல இவர் என்ன பண்ணுவாராம், சுத்தி விளையாடுவாராம். Going round and round until he was quite dizzy. Now the turnstile was gone. The opening vault up, tall hollyhocks grew on the other side of the wall. இப்போ அந்த இடத்துல அந்த டர்ன்ஸ்டைல் கேட் எல்லாமே இல்ல. ஓகேங்களா? ஆனா முன்னொரு காலத்துல என்ன பண்ணிருக்காரா, அந்த கேட்டை அவரு சுத்தி எந்த அளவுக்கு சுத்துவார் அப்படின்னாக்கா அவருக்கு மயக்கமே வருமா, அந்த அளவுக்கு சுத்தி அதுல விளையாடி இருக்காரு. நெக்ஸ்ட் அதுல ஒரு சுத்திட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் அந்த கேட் இருந்த இடத்துல இப்போ அந்த கேட்டை எடுத்துட்டு வாலாவே கட்டிட்டாங்க. அந்த வாலை சுத்தி இந்த ஹாலிஹாக்ஸ் அப்படின்ற ஒரு செடி, ஓகேங்களா, தேவையில்லாம எல்லா இடத்துலயுமே வந்து வளரும் தெரியுமா, அதுதான் அந்த ஹாலிஹாக்ஸ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட செடி வந்து என்ன இருக்கான், அந்த வாலை சுத்தி வளர்ந்துருக்கான். What are you looking at? It was a disembodied voice at first. Moments later a girl stood framed between dark red hollyhocks, staring at the men. She was only 12 or 13 with lively eyes and long black hair. இப்போ வாட் ஆர் யூ லுக்கிங் அட், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிட்டில் கேர்ள் தான் கேட்கறா. ஓகேங்களா? நம்ம வீட்லயே வந்து யாரும் தெரியாதவங்க நம்ம வீட்டையே ஊத்து பார்த்துட்டு இருந்தா நம்ம வந்து கேட்போங்களா, யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதே மாதிரிதான் அந்த பொண்ணும் கேட்கறா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறா.
கேட்டதும் ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. அப்போ என்ன பண்றா, அந்த பொண்ணு கிட்ட வரா. கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த ஹாலிஹாக்ஸ் ஃப்ளவர் சொன்ன இல்லையா, அந்த 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 செடியுமே வந்து அவரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவளுடைய தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த லிட்டில் கேர்ளுக்கு எப்படி இருக்கான், டார்க் ஐஸா, சாரி டார்க் ஹேர், ஓகேங்களா, பிளாக் ஹேர், பிளாக் கலர்ல லாங்கான ஹேர் இருக்கான். அப்புறம் லைவ்லி ஐஸ், ஒரு அழகான கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. I'm looking at the house. It's yours? He asked. No, it's my father's. Why do you want to buy it? I'm looking at the house. நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இது உன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் கேட்கிறாரு. இல்ல, இது எங்க அப்பாவுடைய வீடு, உனக்கு இந்த வீட்டை வாங்கணுமா அப்படின்ட்டு அந்த லிட்டில் கேர்ள் கேட்கிறா. And what does your father do? He's only a colonel அப்படின்னு சொல்றான். ஓகே, உங்க அப்பா அப்படின்னா உங்க அப்பா யாரு அப்படின்னு அந்த ஆத்தர் கேட்கிறாரு. அவர் வெறும் கர்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலக்காரமா சொல்றா. Only a colonel? Well, he should have been a brigadier by now. The man burst out laughing. ஒரு சின்ன பொண்ணா இருக்கா, ஆனா எப்படி சொல்றா பாத்தீங்களா, அவர் வெறும் கர்னல் தான், ஆனா இவர் இப்போ பிரைகடரா ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெச்சூரிட்டியா பேசுறா. அதை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது, அதாவது சிரிப்பு வருது, ஆனா அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. It's not funny, she said. Even mommy says he should have been a brigadier. இது ஒன்றும் ஜோக் பண்ற விஷயம் கிடையாது. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க இந்நேரம் ஒரு பிரைகடர் இருக்க வேண்டியது, ஆனா ஒரு கர்னலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி. Next, it was the tip of his tongue to make a witty remark, perhaps that's why she is still a colonel, but he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. அந்த இடத்துல என்ன சொல்றாரு நம்ம ஆத்தர், இப்ப தெரியுது உங்க அப்பா ஏன் இன்னும் கர்னலாவே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா அங்க சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா உடனே நமக்கு எதுக்கு அந்த வீண் வம்பு, நம்ம ஏன் இந்த காமெடியை சொல்லணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சு அதை அமைதியா இருக்காரு. இருந்துட்டு அப்ரைசிங் அப்படின்னா ஒரு செவரு இருக்கு, ஓகேங்களா, இங்க தெரியுதா, இந்த வால் இருக்கு. இந்த வாலுக்கு முன்னாடியேதான் வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதாவது விசாரிச்சுக்கிறாங்க. Do you want to buy it? No, is it? உனக்கு இந்த வீட்டை வாங்கணுமா அப்படின்னு அந்த லிட்டில் கேர்ள் கேட்கிறா. இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்லியிருந்தாரு. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? I used to live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. Okay, உனக்கு இந்த வீட்டை வாங்க வேண்டாம் அப்படின்னா நீ ஏன் இந்த வீட்டையை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு நம்ம ஆத்தர் சொல்றாரு, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல தான் இருந்தேன். அதாவது நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன், ஒரு யங் மேனாவும் இந்த வீட்டுல தான் இருந்தேன். லேட்டர் எங்க கிராண்ட் மதர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை நாங்க வித்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. She was silent for a while, taking in this information. When she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. இதுல என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, திருப்பி அவ கேட்டுட்டே தான் இருக்கா, உனக்கு இந்த வீட்டு வேணுமான்ட்டு. இவ்வளவு கதையை அவர் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நினைக்கிறா அவ, அப்போ உனக்கு இந்த வீடு வேணும், நீ வாங்கணும்னு நினைக்கிற, ஆனா உன்கிட்ட காசு இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறா. என்ன அப்படின்னாக்கா, ப்ராஸ்பரஸ் அப்படின்னா அவளுக்கு என்னை பார்த்தா வந்து என்னை பார்த்தா காசு இல்லாத மாதிரி தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் நினைச்சுக்கிறாரு, ஓகேங்களா. நெக்ஸ்ட், no, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? நம்ம ஆத்தர் சொல்றாரு, இல்ல எனக்கு இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல, சும்மா நான் இந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. Only 3 years, she smiled. ஒரு 3 வருஷமா தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. Would you like to come in and look more closely? Would your parents mind? They are gone to the club. உனக்கு இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த ஆத்தர் சொல்றாரு, அப்படியா, உள்ள வந்தா உங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறா. இல்ல எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாம் கிளப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. They won't mind. I am allowed to bring my friends home, even elderly friends like me. How old are you? அப்படியா, அப்பனா அவ என்ன சொல்றா, அந்த லிட்டில் கேர்ள்,
எனக்கு எங்க அம்மா அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. அப்படியா, ஒரு சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, என்ன மாதிரி ஒரு பெரிய எல்டர்மேன் ஃப்ரெண்டையும் கூட்டு வர்றதுக்கு பர்மிஷன் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்படியா, அப்போ உனக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் கேர்ள் கேட்கிறா. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall, all right, but had to rest there, breathing heavily. வயசு கேட்டதும் நம்ம ஆத்தருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு, ஒன்றும் பெரிய வயசுலாம் இல்ல, மிடில் ஏஜ் தான், ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் யங்கா, ரொம்ப வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அவர் 25 வருஷத்துக்கு பின்னாடி எங்க இருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அவருக்கு சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம் அந்த ஞாபகம்லாம் வரவே அவருக்கு கொஞ்சம் யங்கா இருக்க மாதிரி ஃபீலிங் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, சுத்தி கேட் வழியா வர்றதுக்கு பதிலா அந்த குட்டி வால் வழியா ஏறி குதிக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்காரு. சும்மா அவர் யங்கா தான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி சும்மா காமிக்கிறதுக்காக, அந்த குழந்தை மட்டும் சீன் போடுறதுக்காக அப்படி அந்த வால் மேல ஏறி குதிச்சிருக்காரு. குதிச்சு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருக்காரு, மூச்சு வாங்கிட்டு அங்கேயே நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. Next, middle-aged man on the trapeze, he muttered to himself. உடனே he muttered to himself அப்படின்னா trapeze அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, ஒரு டென்ட்டோடைய ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜுக்கு அப்படி தாவுவாங்க, நிறைய சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிடில் ஏஜ் மேன் வந்து ஒரு சாகசம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. நெக்ஸ்ட், I'll help you, she said, and gave him her hand. He slithered down into a flower bed, shattering the stem of the hollyhocks. அந்த சின்ன வாலை வந்து ஏறி குதிக்கும் போது இவரால முடியல. ஸோ அந்த லிட்டில் கேர்ள் என்ன பண்றா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவருடைய கையை கொடுக்குறா. உடனே இவர் என்ன பண்றாரு, கையை பிடிச்சிக்கிட்டு தாவி குதிக்கும் போது அந்த ஹாலிஹாக்ஸ் செடி இருக்கும் இல்லையா, அதோடைய கிளைய முறிச்சுக்கிட்டு அங்க வந்து விழுறாரு. ஓகேங்களா. ஸோ அவர் விழுந்ததுல அந்த ஹாலிஹாக்ஸ் செடி வந்து கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகி விழுந்துருச்சு. As they walked across, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. அப்படி ஏறி குதிச்சு வரும்போது அவர் ஒரு பெஞ்சை பாக்குறாரு. ஓகேங்களா. ஒரு ஸ்டோன் பெஞ்ச், அதாவது பார்க்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படி ஒரு பெஞ்ச் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்சை பாக்குறாரு. அந்த பெஞ்ச்ல தான் என்ன பண்ணுவாங்களாம், இவங்க அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க கிராண்ட்மா ரோஸ் ஃப்ளவர்ஸ், அதாவது ரோஸ் புஷஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிளையை தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ரோஸ் புஷஸையும் போகேன்வில்லே அப்படின்ற ஒரு செடி. ஓகேங்களா. இது இப்படிதான் இருக்கும், போகேன்வில்லே தான். இதை பார்த்துக்கோங்க, போகேன்வில்லேயும் அப்புறம் ரோஸ் புஷஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலதான் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துதான் அவருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், ஹி செட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். ஓகே, எனக்கு உள்ளெல்லாம் போக வேண்டாம், நான் இங்கே கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஆத்தர் சொல்றாரு. ஷி சாட் பிஹைண்ட் ஹிம் ஆன் த பெஞ்ச். அவளும் என்ன பண்றா, அவருக்கு பக்கத்திலேயே அந்த பெஞ்ச்ல உட்காந்துக்கிறா. They were silent for some time. The man closed his eyes and remembered other times. The music of the piano, the chiming of the grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. Okay, அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுது, அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்தப்ப நம்ம என்னென்னலாம் பண்ணிருப்போம் அப்படின்றது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 25 இயர்ஸ் முன்னாடி என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு ஞாபகம் வருது. என்னென்ன சவுண்ட் எல்லாம் பாருங்க, இது கொஞ்சம் நல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பியானோவோட மியூசிக். ஓகேங்களா. மியூசிக் ஆஃப் பியானோ, அப்புறம் சிம்மிங் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் கிளாக், அதாவது கிளாக்ல சவுண்ட் கேட்கும் இல்லையா, இப்படி இப்படி போயிட்டு வர மாதிரி சவுண்ட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கூட காமிப்பாங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அந்த கிளாக்ல வர சவுண்டு, இந்த சிம்மிங் ஆஃப் கிராண்ட்ஃபாதர். அந்த கிளாக் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிராண்ட்ஃபாதருடைய கிளாக். நெக்ஸ்ட், கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்காரிகன்ஸ். பட்காரிகன்ஸ் அப்படின்னா இந்த பறவைகள் தான். ட்விட்டர் அப்படின்னா சவுண்ட் கொடுக்கறது. ஓகேங்களா. பறவைகள் சவுண்ட் கொடுக்கறதா வந்து ட்விட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ட்விட்டர் அந்த பறவையோடைய சவுண்டு. அப்புறம் எங்க அப்படின்னாக்கா வெராண்டால. நெக்ஸ்ட், கிராண்ட் ஃபாதர் கிராங்கிங் அப் த ஓல்டு கார். கார்ல அந்த காரை, பழைய காரை ரெடி பண்றதுக்காக சில வேலைகள்லாம் உங்க கிராண்ட்பா பண்றாரு. அப்ப நிறைய ஒரு மோசமான சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஸோ அந்த சவுண்ட் தான் வந்து கிராங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் சரி பண்றதுக்காக பண்ணும்போது
வர சவுண்ட் தான் கிராங்கிங். ஸோ இந்த சவுண்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 4 சவுண்டு. ஒன்று பியானோவோட சவுண்டு, நெக்ஸ்ட் கிளாக்கோடைய சவுண்டு, நெக்ஸ்ட் அந்த பேர்ட்ஸ் அடியோட சவுண்டு, அப்புறம் அவங்க கிராண்ட்பா என்ன பண்றாருனாக்கா அந்த ஓல்டு காரை வந்து கிராங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. A flying trapeze in a circus act in which people swing from one end of the other end on the ropes. Okay, இது வந்து ஒரு ட்ரெபீஸை பத்தினது. ஓகேங்களா, இது வந்து ஒரு do you know பாக்ஸ்ல வரும். இது நம்ம லாஸ்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்டுல இருந்தேன் இல்லையா, அப்போ இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல நான் மேல ஏறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எப்படி ஏறுவேன் அப்படின்னாக்கா, இந்த ட்ரெபீஸ்ல சாகசங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ட்ரெபீஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சர்க்கஸ்ல இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜுக்கு குதிப்பாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க 7ஆம் அறிவு படத்துல பாத்தீங்கன்னா கூட சூர்யா நிறைய பண்ணுவாரு. 2 பேர் இருப்பாங்க, அதுல 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜுக்கு தாவறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஒரு ஆக்டிவிட்டியை தான் ட்ரெபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து அதே மாதிரி எக்ஸாக்டா கிடையாது, அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பில்டப்காக அவர் இங்க யூஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. So you want to climb it again, my parents won't mind. இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றா, உங்களுக்கு அதே மாதிரி இப்ப கிளைம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா, எங்க அம்மா அப்பா தான் இது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. No, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. இல்ல இப்ப நான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை கிளைம் பண்றதுக்காக, அது மேல ஏறதுக்காக இப்ப நான் சொல்ல வரல. ஜஸ்ட் அதுக்குள்ள என்னுடைய நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்கு, அதனால இப்ப நான் அதை சொல்ல வந்தேன். நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றா. சரி, அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் அதனுடைய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்றாரு. ஆல்சோ இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, ஆத்தருடைய ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பிளேசஸை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கேட்டு இதெல்லாமே பத்தியுமே அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அவருடைய ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னாக்கா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். டைரக்டாவே இந்த க்ளோஸ்ல கொடுத்துருக்காங்க. Next, do you see that thick branch stretching out over the roof? Halfway along it, there is a small hollow in which I used to keep some of my treasures. What kind of treasures? Also, அந்த ட்ரீல இப்போ ஒரு பெரிய பிரான்ச் உருவாகி இருக்கு. அங்க ஒரு ஹாலோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பள்ளம். ஓகேங்களா, ட்ரீஸ்குள்ள சில டைம்ல பெரிய பள்ளம்லாம் இருக்கும், ஓட்டை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அங்க ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளதான் என்னுடைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ட்ரெஷரா? அப்படி என்ன அது ட்ரெஷர்னா புதையல், அதாவது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் வைக்கிறது தான் வந்து ட்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி என்ன ட்ரெஷர் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிட்டில் கேர்ள் ரொம்ப ஈகரா கேட்கிறா. Oh, nothing very valuable. Marbles I want. The book I wasn't supposed to read. A few gold coins I collected. Things came and went. I was a bit of a proud, you know, collecting bright things and putting them away. ஒன்னும் பெருசா வேல்யூபிளான திங்ஸ்லாம் எதுவுமே இல்ல. மார்பிள்ஸ், அதாவது கோலி குண்டுலாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்க, இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் குண்டு விளையாடுவோம் இல்லையா, அததான் மார்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ன பெருசா இருக்கும், அதுல வந்து மார்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் மார்பிள்ஸ்லாம் நான் வின் பண்ணிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மார்பிள்ஸ். நெக்ஸ்ட் நான் படிக்கணும்னு நினைச்ச சில புக்ஸ் இருக்கும். அப்புறம் நான் கலெக்ட் பண்ணி வச்ச சில ஓல்டு காயின்ஸ், இதெல்லாமே அந்த இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. I was a bit of proud, you know, collecting bright things and putting them away. எனக்கு அப்பல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எதையாச்சும் கலெக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களோ சில திங்ஸோ இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி நான் அந்த ஓட்டுக்குள்ளதான் போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the iron cross was a German decoration. அங்க ஒரு பிரிட்டிஷ் அயன் கிராஸும் இருக்கும். அயன் கிராஸ் அப்படின்னா ஒரு பதக்கம் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேங்களா, கிராஸ் மாதிரி இருக்கும். அது வந்து என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு கிடையாது எக்ஸாக்டா, ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ், அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து பிரிட்டிஷா, ஆனா இந்த அயன் கிராஸ் வந்து ஜெர்மனுடைய தான். நீங்க தெளிவாக வேண்டியது, ஒரு அயன் கிராஸ் இருந்துச்சு, ஆனா அந்த அயன் கிராஸ் அவங்க கிராண்ட் ஃபாதர் தான் வச்சிருந்திருக்காரு, ஆனா எக்ஸாக்டா அவருடையது கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த
ஏன்னா அவருடைய கிராண்ட் ஃபாதர் பிரிட்டிஷ். அந்த அயன் கிராஸ் ஜெர்மனுடைய டெக்கரேஷனை கொண்டது. awarded for bravery during the first world war. அந்த இந்த அயன் கிராஸ் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரேவரிக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிரேவரிக்காக கொடுக்கப்பட்டுச்சு. நான் அண்டர்லைன் பண்றது நான் கொஞ்சம் 2 வாட்டி சொல்றது எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா வர வேண்டியது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. When my grandfather fought in France, he got it from a German soldier. எங்களுடைய கிராண்ட்ஃபாதர் பிரான்ஸ்ல இருக்கும்போது அவர் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் கிட்ட இருந்து அதை வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப தெரிஞ்சுதா அந்த அயன் கிராஸ் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றது. Do you still have it? No, he said, looking her in the eyes. I left in the jackfruit tree. அந்த அயன் கிராஸ் நீ இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த லிட்டில் கேர்ள் கேக்குறா. இல்ல நான் அதெல்லாம் எடுத்துட்டு போல, அது இன்னும் அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ அந்த ஹோல்குள்ளதான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான். You left in the tree? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. She quietly said, it may still be there in the hollow part of the branch. அப்படியா, அதை நீ அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீலயோ வச்சுட்டு போனேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆத்தர் சொல்றாரு, ஆமாமா அதெல்லாம் நான் எடுத்துட்டு போல, அப்ப கிளம்பணும்ன்ற அவசரத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் பை சொல்றதையும் நான் என்னோட திங்ஸை வந்து பேக் பண்ணிக்கிறதுலையுமே தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சினே தவிர அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீக்குள்ள போட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். ஆல்சோ நான் வந்து ஒரு ஷிப்ல போகிறதா பிளான் பண்ணிருந்தோம். ஸோ அங்க அந்த அட்வென்ச்சரை பத்தி தான் நான் இன்ட்ரெஸ்டா இருந்தேனே தவிர அது அங்கேதான் அது என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த லிட்டில் கேர்ள் வந்து சொல்றா, ஒருவேளை அந்த நீ போட்டு வச்சிருந்த அந்த திங்ஸ் எல்லாமே இன்னும் அந்த ஓட்டுக்குள்ளே தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. Yes, he said, it's 25 years, but it may still be there unless someone else found it. கண்டிப்பா அது அங்கேயே தான் இருக்கும். ஆல்சோ அதை அங்க இருந்து யாரும் எடுக்காத வரைக்கும் அது அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Would you like to go and look? நீ அதை போய் திருப்பி பாக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த லிட்டில் கேர்ள் கேக்குறான். I can't climb trees anymore அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுக்கு மேல என்னால ட்ரீஸ் எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், ஏறி அதுல போட்டேன். இப்போ இருக்க ஏஜ்க்கு என்னால அதெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்றாரு. If you can't, I will go and see. You just sit here and wait for me அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, உன்னால ஏற முடியலன்னா என்ன, உனக்காக நான் போய் அங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன், நீ இங்கே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். I have found it, she cried. I have found something. cried அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டு கொடுக்குறா. ஓகேங்களா? நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கத்திட்டே வரா. And now barefoot she ran breathlessly towards him in her outstretched and a rusty old medal. ஸோ இப்போ என்ன பண்றாளாம் அவ, அங்க இருந்து வெறும் காலோடைய பேர்ஃபுட் அப்படின்னா அவளோட ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே போட்டல, வெறும் காலோட அங்க இருந்து மூச்சு வாங்க ஓடி வரா. ஓகேங்களா? ஓடி வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த மெடல்ல, ரஸ்டி ஓல்டு மெடல், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மெடல் எப்படி இருக்கான், ஒரு மாதிரி துரு பிடிச்சிருக்கான், அதை அவர்கிட்ட கொடுக்குறான். He took it from her and turned it over on his palm. Is it the iron cross? என்ன பண்றா, அந்த அயன் கிராஸ கையில வாங்கி, இது ஒரு அயனா அப்படின்னு கேக்குறா. அது கிராஸ் மட்டும் தான் தெரியும். சோ இது அயன் கிராஸ் அப்படின்னு கேக்குறா. She asked eagerly, அதாவது ஆர்வமா கேக்குறா, இது அயன் கிராஸ் அப்படின்ட்டு. Yes, this is it. ஆமா, இந்த அயன் கிராஸ் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு நீ எதுக்கு வந்தன்ட்டு. நீ அயன் கிராஸ் எடுத்துட்டு போலான்னு தானே வந்த, அது இன்னும் அந்த மரத்துல இருக்கான்னு பாக்கிறதுக்காக தானே வந்த அப்படின்னு கேக்குறா. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all. நீ சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம், பட் இந்த அயன் கிராஸ்க்காக நான் வந்திருக்கலாம், ஆனா எக்ஸாக்டா நான் இந்த அயன் கிராஸ்க்காக வரல, ஆனா இந்த அயன் கிராஸை நீ தானே எடுத்த, சோ அதுக்காக இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட், நோ யூ கீப் இட், இட்ஸ் யுவர்ஸ். இல்ல இது உன்னுடையது, ஆனா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. பட் இட் couldn't have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for. நம்ம ஆத்தர் சொல்றாரு, நீ மட்டும் இந்த டைம்ல போய் அதை எடுக்கல அப்படின்னா இன்னும் 25 வருஷம் ஆனாலுமே அது அதே இடத்துலதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. But if you hadn't come back again on the right day, at the right time and with the right person,
he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for. It was my youth. இதுல என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, நீ மட்டும் இந்த இடத்துக்கு கரெக்ட் டைம்ல வரல, கரெக்ட் டைம்ல கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்துல அப்படி வரல அப்படின்னா அது அங்கேயே தானே இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆத்தர் அந்த அயன் கிராஸ் எடுத்து அவர் கையில வச்சுட்டு, இந்த அயன் கிராஸ்க்காக நான் வரல, ஆனா நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா என்னோட யங் யூத்துக்காக தான். அதாவது இந்த நான் யங்கா இருக்கும் போது எப்படி இருந்தேன் அப்படின்றத அந்த மெமரிஸை இப்ப என்னால ரீகெயின் பண்ணிக்க முடியுது இல்லையா, சோ இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited when the road turned. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு, உடனே என்ன பண்றாரு, நம்ம ஆத்தர் கிளம்பலான்னு சொல்லிட்டு போறாரு. அவர் கூடயே நம்ம அந்த லிட்டில் கேர்ள் நடந்து போறா. அதாவது அந்த ரோட்ல இருந்து ரோடு டேர்ன் ஆகி போற வரைக்கும் அவர் கூடயே நடந்து போறா. He looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. waved அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆத்தர் அவளுக்கு கை காமிக்கிறாரு. ஓகேங்களா, கை காமிச்சதை என்ன பண்றா, கொஞ்சம் பிரிஸ்கா ஃப்ரெண்ட்ல நடந்து போறா, பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்து போறா. There was sprightliness in her step and something cried aloud in his heart. ஆல்சோ என்ன ஆச்சு, ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தைரியமா நடந்து போறா. ஆல்சோ அவளுடைய ஹார்ட்டுக்குள்ள ஏதோ அழுகுற மாதிரி இருந்துச்சான். The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment what he couldn't climb trees anymore. And the mango scent அப்படின்னா ஓகே, இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இவர் வந்தது ஒரு சம்மர் டைம். ஓகேங்களா, ஒரு சம்மர் டைம்ல அந்த சம்மருடைய பிரீஸ், அதாவது வெயில்ல இருக்கிற அந்த காத்து அவருடைய நரம்பெல்லாம் வந்து இழுத்துச்சான். ஓகேங்களா, அதை வந்து ஒரு ஃபீல் பண்றாரு சொல்றாங்க. அண்ட் ஹீ forgot for a moment. ஸோ அந்த இடத்துக்கு போய் அவரு சின்ன பிள்ளையா இருந்த இடத்துக்கு போனதும் அவரால் மரமே ஏற முடியாது அப்படின்றதையும் அவரு மறந்துட்டாராம். ஸோ தட் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாவே அதாவது யங் மெமரிஸ், சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, do you know பாக்ஸ்க்குள்ள போலாமா? The flying trapeze is a circus in which people swing from one end. அதாவது நான் சொன்ன மாதிரி ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட். அதாவது நான் 7ஆம் அறிவு படம் சொன்னேன் இல்லையா, அதை கூட நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பரம்வீர் சக்ரா அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி. ஓகேங்களா, பரம்வீர் சக்ரா அப்படின்றது ஒரு வார் டைம் கேலண்டரி அவார்டு. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் for the display of utmost courage and complete selflessness when facing the enemy. அதாவது எனிமியை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தைரியமா, பயம் இல்லாம தைரியமா யார எனிமிஸை வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் தான் பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. Since its inception in 1950, 21 fearless heroes, 14 posthumous have been awarded the medal till January 2019. அதாவது 2019 வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, 21 fearless heroesக்கு 14 posthumous கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா, அதாவது 21 ஹீரோஸ்க்கு இத்தனை அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பரம்வீர் சக்ராவை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம கிளாசரிக்கு போகலாம். டர்ன் ஸ்டைல் அப்படின்றது மெக்கானிக்கல் கேட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிவால்விங் ஹரிசான்டல் ஆர்ம்ஸ் fixed in a vertical post allowing one person at a time to pass through. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கு அந்த மாதிரி போகும்போது என்ட்ரன்ஸ்ல போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கேட், டர்ன் ஸ்டைல் கேட் அப்படின்றது. அதாவது அந்த கேட் வழியா போகும்போது அட் அ டைம்ல ஒருத்தவங்க மட்டும் தான் போக முடியும். அந்த கேட் கொஞ்சம் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான், சுத்தினதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க பின்னாடி போக முடியும். Hollyhocks, a tall Eurasian plant of the mallow family with large showy flowers. Hollyhocks அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு யுரேஷியன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு செடி. அதுல எப்படி ஃப்ளவர்ஸ் இருக்குமா, லார்ஜ் ஷோவி ஃப்ளவர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த ரோஸ்ல கர்னல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்னலை விட பிரைகேடர் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கர்னல் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் என்ன ஆர்மி. நெக்ஸ்ட் பிரைகேடர் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கர்னல். அதாவது கர்னல் வந்து பிரைகேடருக்கு கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்காக இருக்க சோல்ஜர் தான். நெக்ஸ்ட் ட்ரெபீஸ் அப்படின்னா ஹரிசான்டல் பார் ஹேங்கிங் பை 2 ropes
and free to swing used by acrobats in a circus. அதாவது சர்க்கஸ்ல ரெண்டு பேர் ரெண்டு ரோப்பை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் ட்ரெபீஸ் அப்படின்றது. ட்ரெபீஸ் அப்படின்னா நீங்க அந்த 7ஆம் அறிவு மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டர் அப்படின்னா டு அட்டர் வேர்ட்ஸ் இன் a low tone. அட்டர் அப்படின்னா சொல்றது, ஓகேங்களா. டு அட்டர் வேர்ட்ஸ் இன் கொஞ்சம் பொறுமையா லோ டோன்ல பேசுறது தான் வந்து மட்டர்டு. ஸ்லித்தர்டு slide or slip unsteadily on a loose or slippery surface. அதாவது நம்ம ஆத்தர் அந்த வாலை தாண்டி போகும்போது ஒரு செடியில தாண்டி வழுக்கி விழுந்துருவாரு இல்லையா, அதான் வந்து ஸ்லித்தர்டு. கொஞ்சம் ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் இல்லாதனால விழுந்துருவாரு, அதுதான் வந்து ஸ்லித்தர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூனிங் அப்படின்னா the act of trimming a plant. அவங்க கார்டன்ல இருக்கிற நிறைய பிளான்ட்ஸை அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்களா, அதுதான் வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ப்ரூனிங் அப்படின்னா ட்ரிம்மிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Bougainvillea, an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. Bougainvillea அப்படின்றது ஒரு பிளான்ட் சார்ந்த ஒரு வகை தான். அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஆர்னமெண்டல் shrubby climbing, அதாவது ஒரு அழகு சாதன செடியா வந்து அதை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. Chimming அப்படின்னா மேக்கிங் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட் டிபிக்கலி டு இண்டிகேட் த டைம். சிம்மிங் அப்படின்றது அந்த கிளாக்ல பெரிய கிளாக்ல இருந்து வர சவுண்ட் இருக்கு இல்லையா, இப்படி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் தான் சிம்மிங் அப்படின்னு சொல்றாங்க. Budgerigars, a small Australian bird of the parrot family, often kept in a cage as a pet. இங்க பட்கரிகர்ஸ் அப்படின்றது நான் முன்னாடி இமேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படிப்பட்ட ஒரு பெட்டு தான். அது மோஸ்ட்லி வந்து கேஜுக்குள்ளே தான் வச்சு வளர்ப்பாங்களாம். ஆல்சோ அதுல இருந்து ஒரு சவுண்ட் எல்லாம் வரும். இதுல நீங்க பார்க்க வேண்டியது பட்கரிகர்ஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேர்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிராங்கிங் அப்படின்னா the act of turning a handle to start an engine. அதாவது அவங்க கிராண்ட்ஃபாதர் ஒரு பழைய காரை ரிப்பேர் பண்றதுக்காக அதுல சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, அப்ப கரடு முரடான சவுண்ட் எல்லாம் வரும், அதுதான் வந்து கிராங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா லிவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப பிரிஸ்கா எனர்ஜியா இருக்கிறதா வந்து ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த ப்ரோஸ். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.